வரவு செலவு கணக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு வேளாண் துறையினுடைய பட்ஜெட்டு இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமான செய்தி அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்பார்த்தபடி நேற்றைய பட்ஜெட்டிலும் சரி, இன்றைக்குள்ள வேளாண் பட்ஜெட்டிலும் சரி, எந்த விதமான முன்னேற்றங்களும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இதை பொறுத்த மட்டும் எப்படின்னா, தி எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் சவுண்ட். காலி பாத்திரம் ரொம்ப சத்தம் போடும். அது மாதிரி இந்த பட்ஜெட்டில் ரொம்ப சத்தம் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4,67,4,67,00,000 இருந்த பட்ஜெட் இப்பொழுது 4,72,00,000 மாறி. ஆனால் அதில் மூலதன செலவு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, மூலதன செலவு கடந்த ஆண்டை விட 3,000 கோடி ரூபாய் இப்போ குறைச்சிருக்கிறாங்க. மூலதன செலவு குறைச்சிருக்காங்க. ஆக 5,100 கோடி ரூபா அதில் அதிகரிச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது மட்டும் 51,000 கோடி ரூபா அதிகரிச்சு. ஆக 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கடன் வாங்குறது மட்டும் 10 கோடி ரூபா அதிகரிச்சிருக்கிறோம். இல்லை, தேர்தல் காலத்தில் சூறாவளி பயணமாக சுற்றி வந்தாங்க. நிறைய திட்டங்கள் அறிவிப்போன்னு சொன்னாங்க. சூறாவளி பட்ஜெட் சொன்னாங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டில் திருப்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. வெறும் எம்டி வெசல்ஸ் தான் இது. இதில் ஜென்சியை பார்த்தீங்கன்னா, ஜென்சிக்கு யாருக்குமே பெரிய அறிவிப்புகள் இல்லை. இளைஞர்களுக்கு, ஜென்சி இளைஞர்களுக்கு நிறைய திட்டங்கள் எதிர்பார்த்தாங்க. எந்த விதமான அறிவிப்புகளும் அதில் இல்லை. அதில் குறிப்பாக சொல்லப்போனால், மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பு, இந்த 4,000 ரூபா அறிவிப்பு எதுவுமே இல்லை. அப்புறம் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஒரு ராஜ்யமாக நினைத்து ஆள வேண்டிய இடத்தில் ஒரு பூஜ்ஜியமான பட்ஜெட்டை இன்றைக்கு நமது மாண்புமிகு மரிய வில்சன் அவர்களும் இன்றைக்குள்ள வினோத் அவர்களும் இன்றைக்கு கொடுத்துருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அறிவிப்பில் எதுவுமே முழுமையாக இல்லை. பழைய திட்டங்கள் எதுவுமே புதுசாக பெயர் மாற்றி தான் வச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் 2,500, அனைத்து பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் தருவோன்னு சொன்னாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 26 நிதி வழங்குவோன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டில் இது குறித்து எதுவுமே இல்லை. இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கு ஏமாற்றம். 4,000 வழங்குவோன்னு சொன்னாங்க, இல்லை. ஆனால் ஸ்விக்கி, சொமாட்டோ உள்ளிட்ட துரித தொழிலாளர்களுக்கு பல வாக்குறுதிகளை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி ஸ்விக்கி, சொமாட்டோ தான். இன்றைக்கி யாரும் வீட்டில் வேலை செய்கிறதோ இன்னும் இல்லையோ, ஆர்டர் கொடுத்து வர்றது தான் இன்றைக்கி அதிகமாக. அந்த தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா 10 லட்சம் ரூபாய், அந்த தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு தருவோன்னு சொன்னாங்க. அது குறித்து எதுவுமே இல்லை. இப்போ இன்சூரன்ஸ் தரேன்னு சொன்னாங்க, இல்லை. உங்களை நம்பி வாக்களித்த ஜென்சி இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு தருவோன்னு சொன்னாங்க, இல்லை. காப்பீடு தருவோன்னு சொன்னாங்க, இல்லை. நல வாரியம் அமைப்போன்னு சொன்னாங்க, இல்லை. வருமானத்திற்கு அதிகமாக பாதுகாப்பு தருவோன்னு சொன்னாங்க, அதுவும் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. சரி, விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் இன்றைக்கி விவசாய பட்ஜெட் கிட்டத்தட்ட என்னாச்சு? 8,132 கோடி ரூபாய் இருந்த விவசாய பட்ஜெட் இன்றைக்கி 7,432 கோடி ரூபா வந்து விவசாயிகளுக்கு 700 கோடி ரூபாய் இன்றைக்கி பட்ஜெட்டில் குறைச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம நாடு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஆக விவசாயிக்கு 200 கோடி ரூபாய் குறைந்திருப்பது உண்மையிலே வருந்தத்தக்கது, அது கண்டிக்கத்தக்கது. மொத்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 15,000 ரூபா நிதி வழங்குவோன்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே இல்லை. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுக்கு
நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 15,000 கோடி மறுமலர்ச்சி நிதி உருவாக்கி 4% வட்டியில் கடன் வழங்குவோன்னு சொன்னாங்க. எந்த விதமான அறிவிப்பு இல்லை. இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பு இல்லை. அவ்வளோ கட்டணம் குறைப்போம்னு சொன்னாங்க. அரசு கொள்முதலில் குறைந்தது 40%. சிறு குறு தொழில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்களுக்கு வழங்குவோன்னு சொன்னாங்க. அது இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதற்கான கட்டாய கொள்முதல் அறிவிப்புன்னு சொன்னாங்க. அதுவும் எங்கேயுமே இல்லை. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த மட்டும் இது உண்மையிலே பெரிய வேடிக்கையான விஷயம். இந்த பட்ஜெட்டை தெரிஞ்சு போட்டிருக்காங்களா தெரியாமல் போட்டிருக்காங்களான்னு தெரியும். அதான் நமது பிபி ராம்ஜி திட்டம்னு ஒரு திட்டம் மத்திய அரசுடைய திட்டத்தில் 60% பங்களிப்பில் மத்திய அரசு கிட்டத்தட்ட மத்திய அரசு 7,500 கோடி ரூபா கொடுக்கும். மத்திய அரசு 125 நாள் வேலை திட்டம் தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பில் 25 நாளுங்கிறத கூட்டி 150 நாளாக போட்டிருந்தாங்க. ஆனால் 18,500 கோடி ரூபா மொத்தம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பாதி நாள் தான், ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா செலவாகும். ஆக கிட்டத்தட்ட 60% இது வேலை நாட்கள் குறையும். அதில் எவ்வளோ ஏமாற்றம் இருக்குன்னு பார்க்கணும். ஆக மத்திய அரசு 125 நாளை 150 நாளாக ஆக்கி அதனுடைய பங்களிப்பு 7,500 கோடி ரூபா கொடுத்தாச்சு. இவங்க 5,000 கோடி ரூபா போட்டு 12,500 கோடியாக அதை கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்னன்னா 150 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வேற மாற்றிருக்காங்க. வெற்றி அப்படின்னு பேரை வேற மாற்றி, பேரை மாற்றுறதுல கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் மத்திய அரசு கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்து 150 நாள் மக்களை ஏமாத்துகிற வேலை தான் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஒரு ஏமாற்றமான பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் நான் நினைக்கிறேன். அது நிச்சயமாக அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு ஏமாற்றத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் சில விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கான நல்ல திட்டம் எது கொடுத்தாலும் நமக்கு அதில் வரவேற்கிறத நமக்கு அதில் ஒன்றும் தவறு இல்லை. மத்திய அரசு ரூஃப்டாப் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு 78,000 கோடி ரூபாய் கொடுக்கும். யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்குறாங்க. 78,000 கோடி எல்லா வீடுகள்லேயும் ரூஃப்டாப் சோலார்லாம் போடுவது. ஆனால் பார்த்தீங்கன்னா மாநில அரசு 78,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாநில அரசு 22,000 1 லட்சம் ரூபாய் இது கொடுக்குறாங்க. 22,000 கூட போட்டுருக்காங்க. ஆனால் 78,000 மத்திய அரசு கொடுக்கும். அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் ஏற்கனவே மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசில் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை முழுமையாக நிறைவேற்றணும். அது மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லா மக்களுக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். அதே மாதிரி அண்ணன் சீர் முன்னால் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. ஆனால் தாலிக்கு தங்கம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் எத்தனை பேர் கொடுக்க போகிறோம் அவங்க சொல்ல 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. 812 கோடி ரூபாய் ஒதுக்குனா எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லை. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 பவுன் தாங்க. 1 பவுன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 லட்சம். நம்ம பில்லெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வாங்கும்போது 1,20,000 வந்துடும். அப்போ எவ்வளோ பேர் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அதில் திட்டமே இல்லை. எவ்வளோ நமக்கு பணம் ஒதுக்க போகிறீங்க அப்படின்னா 812 கோடி தான் ஒதுக்கி. இப்படி பார்த்தா மொத்தத்தில் ஒரு 40,000 50,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் தாலிக்கு தங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்களில் ஹஜ் பயணத்திற்கு 30,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை நிச்சயமாக நாங்கள் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை, எல்லோரும் கொடுத்தது. ஆனால் அதே மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கை நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அறுபடை வீடுகளுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவி தாரன்னு சொல்லியிருந்தாங்க. திவ்ய தேச யாத்திரை நவதிருப்பதியில் 108 திவ்ய தேசம் அந்த யாத்திரைக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. சைவ திருத்தல பயணத்திற்கு உதவி செய்யணும்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அது செய்யலை. அதே மாதிரி எல்லா மதத்தையும் எல்லா இனத்தையும் ஒன்றாக மதிக்கணும். ஆனால் அந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது ஒரு சார்பு அமைப்பாக தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. முதலமைச்சர் ஒரு சார்ந்து தான் இருக்கிறாரு. இது மத சார்பினை அரசு இல்லை என்பதை இங்கே தெளிவாக காட்டுகிறது.
மொத்தத்தில் 555 தேர்தல் வாக்குறுதி 555 தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 18% கூட இன்றைக்கி அவங்க நிறைவேற்றணும். மொத்தமே 18 தான் நிறைவேற்றிருக்கோம். 555 வாக்குறுதியில் வெறும் 18 வாக்குறுதி மட்டும்தான் அதில் நிறைவேற்றிருக்கோம். மீதி எதுவுமே நிறைவேற்றல. அதுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. இன்றைக்கி தமிழர்களுடைய விளையாட்டு பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால் ஜல்லிக்கட்டுக்கு 5 லட்சம் உதவித்தொகை வழங்குவோன்னு சொன்னாங்க. மாடுபிடி வீரர்களுக்கு இறந்து போனால் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு தருவோன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டில் அதை பற்றியே சொல்லலை. இப்போ நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இனிமேல் நடத்துவாங்களா, நடத்த மாட்டாங்களா, இது யார் எப்படி இந்த பட்ஜெட்டை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளதுங்கிறதே தெரியல. அது மாதிரி சமூக பாதுகாப்பு வாக்குறுதிகளான முதியோர்களுக்கு முன்னால் எல்லாம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க 3000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. மாற்றுத்திறனாளிக்கு 3000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எதுவுமே பட்ஜெட்டில் சொல்ல. சாதிவாரி கணக்கெடுப்போன்னு சொன்னாங்க. அதற்கான ஆணையம் அமைப்போன்னு சொன்னாங்க. எந்த அறிவிப்பும் இதில் இல்லை. அதற்கான நிதி ஒதுக்கீடு எதுவும் இல்லை. எப்போ தொடங்குவாங்க அல்லது தொடங்க போகிறாங்களா இல்லையா, எதுவுமே இல்லை. மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் தரான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் வெறும் 7,000 ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆக மீனவர்களுக்கு ஏமாற்றம். எல்லா சமூக மக்கள் மத்தியிலும், எல்லா தொழிலாளர் மத்தியிலும் மிக ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாம் ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ குடும்ப பாதுகாப்பு காப்பீடு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா. அந்த திட்டத்தை பற்றி எதுலையுமே இதில் சொல்லவே இல்லை. கடன் அடைப்போம்னு சொன்னாங்க. நம்ம ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நேற்று சொல்லியிருக்காரு, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் எந்த கடனையும் அடைக்க முடியாது. நாங்கள் டெய்லி 10,000 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த கடனையும் யாரும் அடைக்க முடியாது. அப்போ உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய நிர்வாக திறமை எங்கே இருக்குது, வருமான வரி என்ன, வருமானத்துக்கு என்ன வழி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. தேர்தலுக்கு முன்னால் 14 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அது அவருக்கே தெரியும், முதலமைச்சர் தெரியும். அவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் சொன்னாங்க 14 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இப்போ வெள்ளரிக்கை சொல்லியிருக்காங்க அது 14 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டில் மட்டும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அளவான 1,22,00,000 கோடி வரை கடன் வாங்குவோம். எவ்வளவு வாங்குவோமோ அவ்வளோத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு முன்னேற வேணும்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு வசதி, ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி மேம்பாடு இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறும். அதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. இப்போ கூட நீங்கள் நந்தனம் வரைக்கும் மேம்பாலம் பிரிட்ஜு வேலையே எங்கேயும் நடக்கலை. கான்ட்ராக்ட் ஒர்க் எங்கேயுமே நடக்கலை. எல்லா ரோடு வேலையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நிப்பாட்டி வச்சுருந்தா எப்படி கட்டமைப்புகளை மேம்படுத்த முடியும், எப்படி அந்த மூலதன செலவுகளை எப்படி செலவு செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய ஒரு ஏமாற்றமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் மூலதன செலவு 56,955 கோடி, 8,000 கோடி ரூபா இந்த மூலதன செலவு போட்டிருக்காங்க. 56,980 கோடி ரூபா இந்த ஆண்டு மூலதனம். இந்த ஆண்டுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. இந்த 8 மாதத்துக்கு எங்கள் பவர் பிளான்ட், எண்ணூர் பவர் பிளான்ட்டுக்கு ஃபைனான்ஸுக்கு 8,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 8,000 கோடி ரூபா 7 மாதத்தில் எப்படி செலவு பண்ண முடியும்? அது எப்படி ஏமாற்றமான பட்ஜெட் தானே. இது ஃபேஸ் மேனரில் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த ஆண்டே செலவு பண்ண போகிறீங்களா? இதில் பட்ஜெட்டில் தெளிவான அறிக்கை எதுவுமே இல்லை. அதே மாதிரி 70,000 வீடு கட்டி தரணும் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 வீடு கட்டினாலே பெரிய விஷயம். 10,000 வீடு கட்டினா தான் 70,000 வீடு கட்ட முடியும். ஆக எப்படி கட்ட போகிறோம், எவ்வளோ நிதி ஒதுக்கீடு, அந்த திட்டம் எவ்வளவு, அதற்கான அளவீடு என்ன, அதெல்லாம் அங்கே சொல்லலை. அப்புறம் 200 ஹாஸ்டல் 3,200 கோடி 8 மாதத்தில் எப்படி கட்ட முடியும்? 200 ஹாஸ்டல் 3,200 கோடி 200 ஹாஸ்டல் 3,000 அவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுமா? அதனுடைய திட்டங்கள் என்ன, ஒரு ஹாஸ்டலுக்கு எவ்வளவு, இதில் எதுவுமே குறிப்பிடாமல் பொதுவாக ஒட்டுமொத்தத்தில்
போகிற போக்கில் எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, சுந்தராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், கீழே போட்ட எடுப்பா எதப்பா கீழே போட்ட பேப்பரை தான் போட்டாங்க. அது மாதிரி இங்கே பட்ஜெட்டை தான் கீழே போட்டிருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியப்படுமா என்பது அது கேள்விக்குறியாத, எதுவுமே சாத்தியக்கூறு கிடையாது. ஆக இவ்வளவு தூரம் ஒரு மோசமான பட்ஜெட்டை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்ததில்லை. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 9300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறுத்தி வச்ச பிறகு இப்போ செலவு பண்ணுறதுக்கு 9300 கோடி ரூபான்னா இவங்க எப்படி பண்ணுவாங்க என்பது தான் இதில் நம்மளுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது வெள்ளை அறிக்கை இல்லை, இது பட்ஜெட் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணோம். நாங்கள் உண்மையிலே இது ஒரு கருப்பு அறிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். இவ்வளவு மோசமான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஏமாற்றமான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil. From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.